புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்காலை அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் சுனாமி நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்றுள்ளார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன். அப்போது காரைக்காலில் இருந்து நாகை செல்லும் சாலையில் MOH பேருந்து நிறுத்தம் அருகே நிறைமாத கர்ப்பிணி ஒருவர் கடும் வெயிலில் பேருந்துக்காக காத்திருப்பதை பார்த்து காரை நிறுத்தியுள்ளார். எங்கு செல்ல வேண்டும் என்று விசாரித்த போது தான் நிரவி அடுத்த நடுக்கலாம்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதையும் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் வழக்கம் போல் மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு பேருந்திற்காக காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் கர்ப்பிணி. இதனையடுத்து கர்ப்பிணியையும் அவரது அத்தையையும் தனது காரில் ஏறும்படி கேட்டுக்கொண்ட ஆட்சியர் நடுக்கலாம்பேட் பகுதியில் உள்ள அவரது வீட்டிலேயே இறக்கிவிட்டுள்ளார். இதையடுத்து கர்ப்பிணியின் வீட்டிற்கு சென்று மகப்பேறு மருத்துவ அட்டைகளை பார்வையிட்டதுடன் குடும்ப பின்னணி, பொருளாதார நிலை மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து முழு விவரங்களையும் கேட்டறிந்தார். மாவட்ட நிர்வாகம் மூலம் தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று உறுதியளித்ததோடு மாவட்ட தொழில்துறை மூலம் மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் தரப்படும், மகப்பேறு காலம் முடிந்த பின்பு சுயமாக தொழில் தொடங்க முன்வாருங்கள் என்றும் அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதி குழந்தைகளுக்கு பிஸ்கெட்டுகளை வழங்கிய அவர் நன்றாக படிக்க வேண்டும் என அறிவுறுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். மாவட்ட ஆட்சியரின் இந்த செயலுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து உள்ளனர். கல்யாணத்துக்கு முன்னாடியா? ஓ, அங்கேயே போய் உங்க வீட்டுக்காரரு பழக்கத்துல அறிமுகமாயிட்டாரா? அதை பத்தி தெரியுது. சென்னை கம்பேர் பண்ணும்போது நம்ம காரைக்கால் எப்படி பிடிச்சிருக்கா? எதுவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு? எப்படி சொல்றதுன்னா, இது அம்மா வீடு, அது வீட்டுக்காரர் வீடு. இதெல்லாம் நம்ம பிறந்த ஊருக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஊருக்கு படிச்சு வளர்ந்த ஊரு, அதனால கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஊரில் ஒரு சின்ன டீ கடை வச்சுக்கலாம், ஒரு மாவு முக்கிற கடை வச்சுக்கலாம். நீங்கள் விருப்பம் இருக்கா? உங்களுக்கு நாங்கள் காசு தரோம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா தருவோம். 1 லட்ச ரூபாயில் வந்து 60 அவன் பெண்களுக்குன்னா 60,000 ரூபா வரைக்கும் நீங்கள் திரும்பி கட்ட வேண்டாம். ஒரு 40,000 மட்டும் கட்டினா போதும். அது கொஞ்சம் கொஞ்சமாக 2,000 3,000 கட்டினா போதும். பேங்க்ல கட்டினா போதும். உங்களோட வெளியே நீங்கள் கட்ட பண்ண தேவை. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? கடலை வச்சுட்டு எங்கள் அப்பா இருக்கும்போது வச்சிருந்தவங்க தான். எங்கள் அப்பா இல்லாமல் தான் நாங்கள் இந்த அளவுக்கு எங்கள் ஃபேமிலி கஷ்டப்படுறோம். விவரத்தை நீங்கள் கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு தொழில்துறை இருக்குது. அந்த துறையில் இது மாதிரி பெண்களுக்கான ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நிறைய வயசு அவங்க தர்றாங்க. லோனாகவும் தருவாங்க, இலவசமாகவும் தருவாங்க. ஆனால் லோனை கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு போகாமல் வங்கிகளுக்கு வந்து அவங்களுக்கு லோனை அவங்க நம்பிக்கையில் கொடுக்குறாங்கல்ல, அதை மட்டும் திருப்பி கட்டணும். அது கொஞ்சம் காசு தான். ஸோ அது மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க.